ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். கவி எங்கன்னு பார்க்கலாமா? ஹாய். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். சண்டைலாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் சமாதானமாகி கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம். எந்த கோயில்னு இது வரைக்கும் நான் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகிறோம். ப்ரைடில் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கோயிலுக்கு வரேன் இருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்களும் அங்கே கிளம்பி போகிறோம். சரி, ஓகே, இதுக்குள்ளே போயிடலாமா கவி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூடாவே இல்லையா? இது என்ன கையில மூத்திரம் என்ன போறானுங்க? ஒரு நிமிஷம் கட் பண்ண. அது க்ரீன் டீ கேட்டாங்களே, என்ன நான் க்ரீன் டீ போட்டு எடுத்து வந்து கொடுத்தேன். எப்போ அவங்க குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது கேட்டாங்கன்னு நான் போட்டு கொடுத்தேன். கிளம்பி சென்ட் அடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகுது. சென்ட்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அந்த க்ரீன் டீ போட சொன்னால் அதை பாருங்களேன், இப்போ குடிச்சிட்டு கசக்கு தான், ப்ளஸ் வந்து சூடு இல்லையா, சாணியை கரைச்சி வச்ச மாதிரி இருக்கு. 1008 குறை. சரி, ஓகே, மெயினாக இப்போ எதுக்கு இன்னும் வெளியே கட் பண்ணாத, கொஞ்சம் எப்பவுமே இப்படி பண்ண அதுக்கு அப்படி பண்ணாலே போதும். வச்சுக்குவாரு. மெயினாக என்ன, ஏன் வெளியே போகாமல் உட்காந்துருக்கோம் அப்படின்னா, சரி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலாமே அப்படின்னு. மேக்கப் வீடியோ போட போகிறேன். கொஞ்ச நேரம் பேசலாமே தான். என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கவியோடது எப்படி சொல்லுங்கள். ரெண்டுமே நாங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வாங்கினது. கவி தான் வாங்கி கொடுத்தாங்க. ப்ரைடு இதில் பார்த்துருப்பீங்க. ப்ரைடுக்கு போயிட்டு வந்த விளாகில் இவங்க இது வண்டி டிக்கில இருந்து உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் தான் இது. கவிக்குமே இது வாங்கின ட்ரெஸ் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கேமராக்கு கவி இந்த மாதிரிலாம் கிளம்ப மாட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க எப்போவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சரி வா போகலாம், அவ்வளோதான். அந்த ஃபேஸ்க்கு அது இது நானாவது எதனா போடுவேன், அவங்க அதெல்லாம் எதுவும் போடவே மாட்டாங்க. இன்றைக்கி என்னவோ போடுறாங்க. இன்னைக்கு ஏன் போகிறான்னா, நீ எப்பயுமே வெளில போனால் கொஞ்சம் கரெக்டாக வா, கிளம்பி வா. ஆமாம், நான் சொல்லிகிட்டே இருப்பேன் வெளியே போனால் கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்னு. அதனால சரி. ஏன்டி கை வலிக்குதா? இப்போ பேசு. நான் கொஞ்சம் வெயிட் போட ஆசைப்பட்றேன். கடைசி ஒரு 5 வருஷமாகவே ஆசைப்பட்றேன். கொஞ்சம் கூட போட்ட பாடு இல்லை. வாய்ப்பு இல்லை ராஜா. யாராவது கொஞ்சம் சீக்கிரமாக வெயிட் போடுற மாதிரி எதனா ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னா சொல்லிட்டா. பம்பு இருக்கும்ல, யார் பம்பு, அதை வச்சு ஏற்றிக்கோ. யாராவது நல்ல சஜஷன் சொல்லுங்கள், சீக்கிரமாக வெயிட் ஏறுற மாதிரி. நீ ஏன் கேமரா எப்படி பிடிச்சிட்டு இருக்கிற? நீ பிடி. அப்போ கை வலிக்குதுன்னா கேமரா இங்கே வா, நான் உனக்கு கை வலிக்காத மாதிரி ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். உனக்காக தான் வாங்கினேன் ஸ்பெஷலாக இது. வா, கை கட்டு. ரிங்கு போட்டுங்க செல்லக்குட்டி. அவ்வளோதான். கீழே போட்டுற மாட்டேனாடா? அது எப்படி போடுவேன்? கரெக்டாக நான் போட்டுருவேன். சீரியஸாக இங்கே பாரு, கையை பாரு. பைத்தியக்காரி. இந்த பைத்தியக்காரி வச்சுக்கின்னு கை கட்டு. இரு உனக்கு 2 வரலையே போகும். எவ்வளோ நேரம்டா இப்படி விரலையே போடுச்சு. என்கிட்ட இப்படி போன குட்டினா வரணும்டி. நீ தப்பா 2 வரல. நீ தான் கவி வச்சு குத்த இந்த 2 வரலாம். மேலே கட்ட வரலாம், ஆள் கட்டி வரலாம். அதுதான் சப்போர்ட் நல்லா முடியும். என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா பின்னாடி கை வச்சு பிடிக்க சொல்றாங்க, அது என்னால் பிடிக்கவே முடியல. பின்னாடி கை வச்சு பிடிக்கவே இல்லை. சரி, நான் சொல்றது ஃபோனுக்கு பேக் கேஸ் முன்னாடி ஒரு சின்ன ரவுண்டு போல இருக்கு. அது வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுக்காக தானே அது. ஏனோ சுகம் அங்க தெரியுது பார்த்தீங்களா பொம்மை? ஃபேனுக்கு பின்னாடி அவங்க வந்து காற்று வாங்கிட்டு இருக்காங்க. கவி வர வர இப்போல்லாம் ப்ரஷ்ஷே பண்ண மாட்டாங்கங்க. நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கேட்டால் ஆடு மாடெல்லாம் ப்ரெஷ்ஷாக பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. மெயின் ரீசன் சொல்கிறாங்கன்னா, நான் வந்து டெய்லி ப்ரெஷ் பண்ணுற ஆள். ஆனால் எனக்கு வந்து பல்லெல்லாம் ஒரு மாதிரி கரையாயிடுச்சு, ஒரு மாதிரி எல்லோஷாக மாறிடுச்சு. கவி ப்ரெஷ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்குது. அவங்க அதான் கேட்குறாங்க, ஏன்டி மாஞ்சு ப்ரெஷ் பண்ணுற உனக்கே இந்த நிலமன்னா, நான் ப்ரெஷ்ஷே பண்ணாமல் தான் இருக்கேன், எனக்குலாம் நல்லா தானே இருக்குது
அப்படி சொல்கிறாங்க. ப்ரஷ் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு மெஜாரிட்டி அப்படின்னு பார்ப்போம். நான் நல்லதுங்கிறேன், அவங்க கெட்டதுங்கிறாங்க. ப்ரஷ் பண்ணுறதே கெட்டதுன்னு சொல்லலை, 2 வேளை 3 வேளை தீத்த சொல்கிற போகிற அது கெட்டதுன்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 1 வேளை தான் தீத்த முடியும். நான் 2 டைம்ஸ் பண்ண சொல்லுவேன், இல்லைன்னா ஒரு 3 டைம்ஸ் பண்ண சொல்லுவேன். அவங்க அதை கேட்க மாட்டாங்க. சரிவா போலாம் வா. பூ வாங்கி கொடு. பூவே கிடையாது. ஏன் பூ கிடையாது? பூ கட்டாத வச்சு வேஸ்ட் பண்ணியா பூ? நூல் கண்டு வாங்கி தராம பூ மட்டும் வாங்கிட்டு வந்து பால் கடைக்கு போறேன், அது போய் வாங்கிட்டு வரலாம்ல, அங்கேயே கிடையாது பால் கடையில. ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன். யோசிச்சுட்டு இருக்கேன். சந்தனம் வச்சுட்டு வா போலாம். சந்தனம் இனிமேல் நான் வைக்க மாட்டேன். சரி குங்குமம் வச்சுட்டு வா. குங்குமம் இனிமேல் நான் வைக்க மாட்டேன். விபூதியாவது வச்சுட்டு வா. திருநரே இனிமேல் நான் வைக்க மாட்டேன். ஆட்டு சாணி இது நினைக்கிறியா? சரி, எனக்கு ஓரளவு வந்துருக்குல்ல. ஆட்டு சாணி எடுத்து நினைக்கிறியா? 2 month இருக்குமாங்க? ஐயோ, ஆட்டு சாணி எடுத்து வந்து வைக்கிறியா? அது நீ சாப்பிடுற, நான் சாப்பிடுறது. ரொம்ப அழகா இருக்கடா. சரி, இதுதான் இந்தியாவிலே இந்த நாட்டிலே பிறக்க வேண்டியதே கிடையாது. அப்புறம் எனக்கு பர்சனலாக இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். நான் தான் ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்கா? அழகாக இருக்கு. என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டுருவாங்க. எப்படி இருக்கு என்னோட ட்ரெஸ் அவுட்ஃபிட்? அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வேணா கட் பண்ணிட்டு வரு. டீ கடைக்கு வந்திருக்கோம். கவி கவி சுகர் எடுத்துக்காதீங்கன்னு நான் டெய்லி சொல்றேன் கவி. ஏன் கவி நீங்க இப்படி பண்றீங்க? திட்டினா மட்டும் திட்டினேன்னு சொல்றீங்கல்ல, தேவையா இதெல்லாம் உங்களுக்கு? எனக்கு வேணாம். இதத்தானே கமெண்ட்ல ஒருத்தன் சொன்னா நம்ம பிரேக்கப் இதுக்கு. கண்ணில் என்னெல்லாம் தண்ணி வந்தது தான் மிச்சம். கோயிலுக்கு வந்துட்டோம். பின்னாடி இருக்கு கோயில், பின்னாடி பேசுதுண்ணா. கோயிலாண்ட வந்துட்டோம். சூப்பரா இருக்கு பாது லிங்கம். அப்பா சாய்பாபா. ஐயோ மூட்டாங்க. காயத்ரியோட ஃபேவரட் இல்லை. இங்கே வா, நான் அடிக்கிறேன், நீ போயிட்டு வா. வேணாம் வேணாம் வா. வேணும் வேணும். உங்கள் அக்கா பையன் எதுக்கு சொன்னாங்க? என்னது? உங்கள் அக்கா பையன் வருகிறான்டா. 9 வருஷம் வச்சுட்டு தான் போகிறான். அப்போ 5 வயசுல தான் பையன் தான். வரேம்மா வரேம்மா. அங்க தெரியாதே. சரி, மேலே வேல் தெரியுது போயிடு. அம்மா நண்டா அப்படிலாம் கிடையாது கவி. கம்முன்னு இருக்க வீண் சீடு கோவில்டா. இவனுக்கு இவன் பிரச்சனை கோயிலுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கணும்னு வேண்டியதான். இந்த மாதிரி மூஞ்ச காட்டாதனா தான் உள்ள வந்து காட்டுறது.
தலையே பிச்சைக்காரி மாதிரி கேவலமா என் மச்சான் ரொம்ப டல்லாயிட்டா போகுது. ஐயோ வேணாம் சாப்பிட்டது என்ன அதெல்லாம் ஒன்றுமில்லை. மணி 10:30 இன்னும் நாங்கள் வீடு போய் சேர்ந்த மாதிரி இல்லை. சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். பாதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ நைட் ரைடு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் வீட்டுக்கு போகாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். மழை வேற, மழையில ஃபுல்லாக நடந்தாச்சு. நான் பேசுறது கேட்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ கஷ்டம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எண்ணி கத்தி பராகிட்டே போயிட்டு இருக்கிறோம். டைம் 12:15 ஆகுது. இன்னமும் வீட்டுக்கு போகாம சுத்திட்டு தான் இருக்கிறோம். செம்ம ஜாலியா இருக்குது, என்ஜாய்மெண்ட். எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அங்க 2 பேர் போறாங்க, இங்க ஒரு ஆள் போறாங்க. என்ன சொல்றீங்க? சின்னது வச்சுட்டு நான் எடுத்து டைம் பார்த்தீங்களா 12:20 ஆகுது. இப்போதான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கரெக்டாக எங்கள் ஏரியா பேர் என்ன? ஈகாட்டு தாக்கல். அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். கவி பார்த்தீங்களா, காலையிலே வந்து பார்க்குள்ள உட்காந்து பேட்டிங் விளையாடிட்டு இருக்கு சின்ன பசங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டு. நான் போகாத கவி அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு, நான் போய் விளையாடுறேன் அப்படின்ட்டு விளையாடிட்டு இருக்கு. நைட்டு நாங்கள் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தோம்? ஒரு 1:30 மணியா 2:30 மணியா தெரியல. டைம் அவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ அதுக்கிட்ட தான் வந்தோம். வந்ததுமே ரொம்ப டயர்டாகி படுத்து தூங்கியாச்சு. தூங்கிட்டு காலையில் வெள்ளனத்தில் எழுந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. 10 மணிக்காக தான் எழுந்திரிச்சோம். 10 மணிக்கு எழுந்துச்சிட்டு சரி இதுக்கு போகலாம், இப்போ ஒரு டீ ஷாப்பில் போயிட்டு நல்லா ஜூஸ் குடிச்சிட்டு நம்மளும் டீ குடிச்சிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி வா போகலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்படியே வந்தது தான் இது. வந்து இப்போ தான் இதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ இந்த பார்க் நல்லா இருந்தது. சரி ஓகே பார்க்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்தோம். வந்த இடத்துல கவி வீட்டுக்கே வரமாட்டுறாங்க, விளையாடிக்கினே இருக்காங்க. இது நான் இப்போ தான் விளாக் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே இருக்கேன். கவி வரவே இல்லை, என்ன ஒரு ஆளாகவே மதிக்கல. அங்கே விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி என்ன பண்ணுறது, சரி பிள்ளை பாவம் ரொம்ப நாள் ஆச்சு விளையாடட்டுமே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். ஓகே காய்ஸ், வீடியோ இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு வந்து வீடியோவில் வந்து சொல்லுங்கள். ஓகே பாய்.